வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோல நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா, மௌன ராகம் கதையின் 4வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. சுதிக் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்க கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். ராதிகா குழந்தையை அபூர்வமாய் பார்த்து கொண்டிருந்தாள். ஹேமா நாற்காலியில் அமர்ந்து கொண்டு காஃபியை ஒரு வாய் பருகினாள். ஓ, ரொம்ப நன்றாக காஃபி கலந்திருக்கீங்க. உங்களுக்கு இந்த வேலையெல்லாம் கூட தெரியுமா? வியப்புடன் கேட்டாள். ஆனந்துக்காக ஸ்பெஷலாக காஃபி கலக்க கற்றுக்கொண்டான், ராதிகா சொன்னாள். யாரந்த அதிர்ஷ்டசாலி? தம்பியா? ஹேமா கேட்டாள். இல்லை, கசின் பிரதரா? ஆர்வத்துடன் கேட்டாள். ம் என்றாள் ராதிகா. என்ன உறவு? ஹேமா கேட்டாள். ராதிகா விஜய் பக்கம் பார்த்தாள். அவன் எதுவும் சொல்லவில்லை. குழந்தையையே மகிழ்ச்சியுடன் பார்த்து கொண்டிருந்தான். என்ன ஆவான் என்று கேட்டால் ரொம்ப ரொம்ப நெருக்கமானவன். இருவருக்கும் இடையே உறவு முறை எதுவும் இல்லை. ஒன்றாக வளர்ந்தார்கள், நண்பர்கள் என்று சொல்லலாம். விஜய்க்கு ஆனந்த் என்றால் உயிர். ராதிகா விவரமாக சொன்னாள். ஓ, அப்படியா என்றாள் ஹேமா. 1/4 மணி நேரம் கழித்து ராதிகா உறங்கிவிட்டாள். விஜய் எழுந்து வெளியில் வந்தான். ஹேமாவும் பின்னாலேயே வந்தாள். ராதிகாவுக்கு இந்த இன்ஜெக்ஷன்களை உடனே போட்டாகணும் விஜய் என்றாள். விஜய் திரும்பி பார்த்தான். அவன் கண்களுக்கு இதுவரையில் ஹேமா அழகான பெண்ணை போல்தான் தென்பட்டான். ஆனால் இந்த நிமிடம் தங்கத்திற்கு மெருகேற்றியது போல அவளுடைய புத்திசாலித்தனம் அந்த அழகை மேலும் அதிகப்படுத்தி காட்டுவது போல் இருந்தது. ஹேமா துணிச்சலுடன் தைரியமாய் மளமளவென்று செயல்பட்டு தாயை சேயை வேறாக்கியது அவனுக்கு பிரமிப்பை தந்தது. அவளிடமிருந்து மருந்து சீட்டை எடுத்து கொண்டான். செருப்பு போட்டுக்கொண்டு புறப்பட்டு கொண்டிருந்தான். அருகில் மருந்து கடை இருக்கா? ஹேமா கேட்டாள். கொஞ்சம் தொலைவு போகணும் என்றான். ரொம்ப தூரம் போகணும் என்றால் இந்த இருட்டு வேளையில்? தயங்கிக் கொண்டே சொன்னாள். பரவாயில்லை. கதவை திறந்து கொண்டு வெளியில் போகப் போனவன் அவள் பக்கம் திரும்பினான். கதவை சாத்தி தாழ் போட்டுக் கொள்ளுங்கள் எச்சரித்து விட்டு கிளம்பினான். 1/2 மணி ஆனது. 1 மணி நேரமும் ஆகிவிட்டது. கதவு சத்தப்படும் ஓசை கேட்டது. யாரு என்றாள் ஹேமா. நான் தான் என்றான் விஜய். ஹேமா கதவை திறந்து அவன் உள்ளே வந்ததும் கதவை சாத்தி விட்டாள். ஹேமாவின் முகத்தில் தென்பட்ட பதட்டத்தை கவனித்தான் விஜய். என்ன ஆச்சு? ராதிகாவும் குழந்தையும் சாதாரணமாக இருக்கிறார்கள் இல்லையா? ஹேமாவின் முகத்தில் தென்பட்ட பதட்டம் அவனுக்கு வியப்பை ஏற்படுத்தியது. அவர்கள் நன்றாகத்தான் இருக்கிறார்கள். உங்களை பற்றித்தான் நான் கவலைப்பட்டு கொண்டிருந்தேன். இன்ஜெக்ஷன் முக்கியம்தான் என்றாலும் உங்களுடைய நலமும் முக்கியம் இல்லையா? நீங்க திரும்பி வரும் வரையில் ஒரு நிமிடம் ஒரு யுகமாய் தோன்றியது. உங்களுக்கு ஏதாவது ஆக இருந்தால் அந்த வேதனை என்னை வாழ்நாள் முழுவதும் துரத்தி கொண்டே இருக்கும். ஒரே மூச்சில் அவள் சொன்னதை கேட்டு விஜய் வியப்புடன் பார்த்தான். கவலைப்படுவானேன் என்று நினைக்கிறீர்களா? நான் தானே உங்களை வெளியில் அனுப்பினேன் என்றாள் ஹேமா. அவன் மௌனமாய் இன்ஜெக்ஷன் பாட்டில்களை கொடுக்க போனான். ஹேமா அவன் 2 கைகளையும் பற்றி கொண்டு தேங்க் காட் என்றாள். கவலையும் பயமும் தீர்ந்துவிட்ட மகிழ்ச்சியில் என்ன செய்கிறோம் என்று அவனுக்கே புரியவில்லை போலும். ஹேமா இன்ஜெக்ஷன் பாட்டில்கள் எடுத்துக்கொண்டு ராதிகாவின் அறைக்குள் சென்றாள். விஜய் தன்னுடைய கைகளை பார்த்து கொண்டான். ஹேமா கைகளை விட்டுவிட்ட போதும் அவளுடைய ஸ்பரிசம் இன்னும் கைகளில் இருப்பது போலவே தோன்றியது. தன்னை பற்றி ஆனந்தை தவிர வேறு யாரும் கவலைப்பட்டு அவனுக்கு பழக்கம் இல்லை. அவன் கட்டிலில் வந்து அமர்ந்து கொண்டான். அவன் கண்களுக்கு முன்னால் ஹேமாவின் உருவம் நிழலாடியது. மெதுவாக தன்னையும் அறியாமல் உறங்கிவிட்டான். மறுநாள் மாலை பிரசாத் வந்துவிட்டான். ராதிகாவுக்கு நார்மல் டெலிவரி ஆகி மகள் பிறந்த செய்தியை கேட்டு மகிழ்ச்சியடைந்தான். கர்ஃப்யூ இன்னும் முழுவதுமாக நீங்கவில்லை. தேங்க்ஸ் ஹேமா. உங்களுடைய நன்றி கடனை இந்த ஜென்மத்தில் என்னால் தீர்த்து கொள்ள முடியாது. 2 கைகளையும் ஜோடித்து கொண்டே சொன்னான் பிரசாத். அந்த தேங்க்ஸ் ஏதோ விஜய்க்கே சொல்லுங்கள்.
நான் இங்கு வருவதற்கு அவன்தானே காரணம் என்றாள் ஹேமா. விஜய் எங்களை சேர்ந்தவன் என்றான் பிரசாத். ஹேமாவும் இப்போ நம் மனுஷியாகி விட்டாள், ராதிகா சொன்னாள். கையில் பட்ட காயத்தினால் விஜய்க்கு நன்றாக ஜுரம் வந்துவிட்டது. ஹேமா அவனை ஓய்வு எடுத்துக்கொள்ள சொல்லி எச்சரித்தாள். பிரசாத்துக்கு சமையல் அறை சமாச்சாரங்கள் எதுவும் தெரியாது. மகளை பார்த்து பார்த்து மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருந்தானே தவிர மற்ற விஷயங்களை கவனிக்கும் நிலையில் அவன் இருக்கவில்லை. எல்லோரையும் பார்த்து கொள்ளும் பொறுப்பு ஹேமாவின் மீது விழுந்தது. ஜுரம் தீவிரமாயிருந்ததால் விஜய் கட்டில் மீது தூங்கிக் கொண்டிருந்தான். கையில் சுருக்கென்று ஏதோ குத்தியது போல் இருந்ததும் கண்களை திறந்து பார்த்தான். எதிரே ஹேமாவின் முகம் புன்முறுவலுடன் தென்பட்டது. சாரி, விழிப்பு வந்து விட்டதா? ரொம்ப நிதானமாய் கவனமாய்த்தான் இன்ஜெக்ஷன் போட்டேன் என்றாள். அவள் கையில் சிரிஞ்ச் இருந்தது. எப்படி இருக்கு விஜய்? பிரசாத் கேட்டான். எனக்கென்ன, நான் நன்றாகத்தான் இருக்கிறேன் என்றான் விஜய். நன்றாகத்தான் இருக்கிறாய், ஆனால் ஜுரம்தான் கொஞ்சம் அதிகமாய் இருக்கு. கம்ப்ளீட் ரெஸ்ட் எடுத்துக்கொள், பிரசாத் சொன்னான். ஆனந்துக்கு ஃபோன் பண்ணணும். விஜயின் குரல் தெளிவில்லாமல் ஒலித்தது. எல்லா போனும் டெட். நீ இங்கே இருக்கிறாய் என்று ஆனந்துக்கு தெரியும் இல்லையா? கவலைப்பட மாட்டான் என்றான் பிரசாந்த். நான் உடனே ஊருக்கு போக வேண்டும். ஊருக்கு போக வேண்டுமா? ஜுரம் குறையும் வரை உன்னை எங்கேயும் போக விடமாட்டோம், பிரசாத் தீர்மானமாக சொல்லிவிட்டான். விஜய் இந்த அளவுக்கு புலம்பும் அந்த ஆனந்த் எங்கே இருக்கிறான் என்று ராதிகாவிடம் கேட்டாள் ஹேமா. ராதிகா சுருக்கமாக விஜய் பற்றி சொன்னாள். தாய் தற்கொலை செய்து கொண்ட பிறகு அனாதையாகிவிட்ட அவனை தீட்சிதர் அழைத்து வந்தது. ஆனந்தும் அவனும் ஒன்றாக வளர்ந்தது. வயது ஆக ஆக ஆனந்த் விஜய் உயிர் நண்பர்களாக மாறியது. விஜய் ஆனந்தை உயிருக்கும் மேலாக நினைப்பது எல்லாம் விவரமாக சொன்னாள். இரவாகிவிட்டது. ஹேமா அறைக்குள் வந்து விஜயை வலுக்கட்டாயமாக எழுப்பினாள். முதுகிற்கு பின்னால் தலையணையை வைத்து கட்டில் மீதே உட்கார செய்தாள். விஜய்க்கு விழிப்பு வந்து விட்டது. எதிரே ஹேமா கட்டில் மீது அமர்ந்து கிண்ணத்தில் ஜவ்வரிசி கஞ்சியை ஸ்பூனால் கலந்து கொண்டிருந்தாள். எனக்கு வேண்டாம். விஜய் தலையை குறுக்கே அசைத்தான். ப்ளீஸ், காலையிலிருந்து எதுவுமே சாப்பிடவில்லை. ஜுரம் இப்போ கொஞ்சம் பரவாயில்லை சொல்லிக்கொண்டே ஸ்பூனால் கஞ்சியை எடுத்து வாயருகில் கொண்டு போனாள். அவன் தயக்கத்துடன் முகத்தை மறுபக்கம் திருப்பிக் கொண்டான். அவனுக்கு ரொம்ப சங்கடமாக இருந்தது. இது போன்ற உபசாரங்களை மற்றவர்களுக்கு செய்துதான் அவனுக்கு பழக்கமே தவிர மற்றவர்கள் அவனுக்கு செய்தது இல்லை. ஆனால் விஜயின் தயக்கத்தை, சங்கோஜத்தை ஹேமா கொஞ்சம் கூட பொருட்படுத்தவில்லை. விஜய் ஹேமாவின் கையில் இருந்த கிண்ணத்தை எடுத்துக்கொண்டு மெல்லமாக குடிக்கத் தொடங்கினான். அவன் முகத்தில் ஜுரத்தின் களைப்பு தெரிந்தது. ஹேமா அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். ஹேமாவின் கண்களுக்கு விஜய் பண்பு நிறைந்தவனாய், தனித்தன்மை வாய்ந்தவனாய் தென்பட்டான். ஹேமாவுக்கு முதல் முறையாய் விஜயை சந்தித்தது நினைவுக்கு வந்தது. அன்று இரவு தானும் அவனும் தனிமையில் இருக்க நேர்ந்த போது அவன் எல்லை மீறாமல் மரியாதையுடன் நடந்து கொண்டதை நினைவு கூர்ந்தாள். பெண்களிடம் மரியாதையும் இருப்பதால்தான் அவனால் நிலை தடுமாறாமல் இருக்க முடிந்தது. அவனுடைய தனித்தன்மை புரிய புரிய ஹேமாவுக்கு அவனிடம் அன்பும் மரியாதையும் ஏற்படத் தொடங்கின. விஜய் அவளுக்கு ரொம்ப விருப்பமான பெயர். தனக்கு கணவனாக வரப்போகிறவனின் பெயர் விஜய் என்று இல்லாவிட்டால் விஜய் என்று மாற்றி விடுவதாக சிநேகிதிகளுடன் பந்தயம் கட்டியது நினைவுக்கு வந்தது. வேறு வழி இல்லாததால் விஜயும் ஹேமாவும் பிரசாத் வீட்டிலேயே 2 நாட்கள் தங்கியிருந்தார்கள். பிரசாத் கலகலவென்று பேசும் சுபாவம் படைத்தவன் என்பதால் 2 நாட்களும் ஜாலியாக பொழுது போய்விட்டது. விஜயின் காயமும் மாறிக்கொண்டு வந்தது. ஹேமா கட்டை பிரித்துவிட்டு பேண்டேஜ் போட்டு விட்டாள். காயம் சீக்கிரமாக ஆறி வருவதைக் கண்டு ஹெல்தியான உடம்பு என்று விஜயை பாராட்டினாள். அன்று ஹேமா சமையல் செய்தாள். ராதிகாவும் சாப்பிட உட்கார்ந்து கொண்டாள். பிரசாத் கத்திரிக்காய் கறியை ருசி பார்த்துவிட்டு, ராதிகா மட்டும்தான் நன்றாக சமைப்பாள் என்று பெருமைப்பட்டு கொண்டிருந்தேன். அவளை விட நன்றாக சமைப்பவர்கள் இருக்கிறார்கள் என்று
இப்பொழுதுதான் புரிகிறது என்றான். எங்க அம்மா என்னை விட நன்றாக சமைப்பாள், ஹேமா புன்முறுவலுடன் சொன்னாள். இன்னும் கொஞ்சம் போட்டுக்கொள், ராதிகா விஜயிடம் சொன்னாள். போதும், விஜய் தடுத்தான். ஆனந்துக்கு துணையாக சொன்ன நேரத்திற்குள் போகவில்லையே என்று விஜய் வருத்தப்படுகிறான் போலும். உனக்குத்தான் தெரியுமே ராதிகா, ஆனந்த் சாப்பிட்டால்தான் விஜய்க்கு வயிறு நிரம்பும். ஆனந்த் மூச்சை எடுத்து கொண்டால்தான் விஜய் உயிர் வாழ முடியும். நட்பு என்றால் இவர்களுடையதுதான், அதிர்ஷ்டம் என்றால் ஆனந்தோடதுதான். கிண்டல் செய்வது போல சொன்னான் பிரசாத். ஆனந்த் பற்றி பிரசாத் அப்படி கிண்டலாக பேசியது தனக்கு பிடிக்கவில்லை என்பது போல் விஜய் மௌனமாயிருந்து விட்டான். ஹேமா ஆர்வத்துடன் விஜய் பக்கமே பார்த்து கொண்டிருந்தாள். அவன் பதில் எதுவும் சொல்லவில்லை. இது போன்ற சொற்களை கேட்டு கேட்டு பழகி போனாற் போல அவன் முகத்தில் வெறுமை தென்பட்டது. டிவி செய்திகளில் மதியம் 3 மணிக்கு மேல் கர்ஃப்யூ உத்தரவை ரத்து செய்வதாக அறிவித்தார்கள். அப்பாடா, ஹேமா நிம்மதியாக மூச்சை விட்டு கொண்டாள். நான் கிளம்புகிறேன் என்றாள். இன்னும் 2 நாட்களாவது இருங்கள், பிரசாத் வேண்டுகோள் விடுத்தான். ஆமாம் ஹேமா, 2 நாட்கள் எல்லோரும் சேர்ந்து ஜாலியாக இருக்கலாம், ராதிகா வற்புறுத்தினாள். இல்லை இல்லை, அங்கே அம்மா ரொம்ப கவலைப்படுவாள், ஹேமா சொன்னாள். பிரசாத் ஹேமாவை காரில் இறக்கிவிட்டு வர சொல்லி விஜயிடம் சொன்னான். கிளம்பும்போது ராதிகா ஹேமாவை 1 நிமிடம் நாற்காலியில் வந்து உட்கார சொன்னாள். எதுக்கு? கேட்டுக்கொண்டே ஹேமா வந்து உட்கார்ந்து கொண்டாள். விஜய், நீயும் வந்து உட்கார்ந்து கொள், பிரசாத் அழைத்தான். விஜய் தொலைவில் இருந்த நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டான். அங்கே இல்லை, இங்கே வந்து உட்கார்ந்து கொள், ஹேமா பக்கத்தில் இருந்த நாற்காலியை காண்பித்தான் பிரசாந்த். வா விஜய், ராதிகாவும் அழைத்தாள். விஜய் புரியாதவனைப் போல பார்த்துவிட்டு வந்து உட்கார்ந்து கொண்டான். ராதிகா புதிய உடைகளை குழந்தையின் கையால் தொட செய்து ஹேமாவிடம் கொடுக்க போனாள். இதென்ன? மறுப்பது போல எழுந்து கொண்டாள் ஹேமா. ராதிகா ஹேமாவை எழுந்து கொள்ள விடவில்லை. தோள்களை அழுத்தி உட்கார வைத்தாள். ஹேமா ப்ளீஸ், மறுக்காதே, ஏதோ எங்களுடைய சந்தோஷத்திற்காக. ஆமாம் ஹேமா, மறுக்காதீங்க, நீங்க வாங்கி கொண்டால்தான் எங்களுக்கு திருப்தியும் சந்தோஷமும், பிரசாத்தும் வற்புறுத்தினான். பிரசாத் விஜயிடம் புதிய உடைகளை கொடுத்தான். என்ன பிரசாத், உனக்கு மூளை கலங்கி விட்டதா? விஜய் நாற்காலியில் இருந்து எழுந்து கொண்டான். பிரசாத் விஜயை பலவந்தமாய் உட்கார வைத்து கொண்டே, விஜய், இன்று வரை நான் எதற்காகவும் உன்னை கட்டாயப்படுத்தியதில்லை. இன்று நாங்கள் கொடுப்பதை மறுக்காதே, உனக்கு காணிக்கை தருவதாக நினைக்காதே, எங்களுடைய சந்தோஷத்திற்காக. விஜய், நீ மறுத்தால் ஹேமாவும் எடுத்துக்கொள்ள மாட்டாள், நீ எடுத்துக்கொண்டுதான் ஆகணும், ராதிகா சொன்னாள். நான் எடுத்துக்கொள்ளப் போவதில்லை என்றாள் ஹேமா. ஹேமா, வேண்டாம் என்று சொல்லாதே, குழந்தையின் கையால் கொடுக்க செய்திருக்கிறேன், ராதிகா சொன்னாள். ஹேமா ராதிகாவின் முகத்தை ஆழமாய் பார்த்தாள். அவளுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இல்லை, ஆனால் ராதிகா முகத்தில் தெரிந்த வேண்டுகோளை அவளால் மறுக்கவும் முடியவில்லை. போகும்போது அவர்களுக்கு வேதனை தருவதிலும் அவளுக்கு விருப்பம் இல்லை. தான் எடுத்துக்கொள்ளாவிட்டால் ஹேமாவும் எடுத்துக்கொள்ள மாட்டாள் என்று ராதிகா சொன்னபோது விஜய்க்கு ராதிகாவின் மனம் புரிந்தது. ராதிகாவின் மனதை நோக அடிப்பதில் அவனுக்கும் விருப்பம் இல்லை. இது போன்ற மரியாதைகளை ஏற்றுக்கொள்வது அவனுக்கு பழக்கமும் இல்லை. ஏற்றுக்கொள்வதா மறுப்பதா என்ற டைலமாவில் விஜய் இருக்கும்போதே பிரசாத் அவன் கைகளில் புதிய உடைகளை வைத்து விட்டான். இருவரின் கைகளில் அட்சதையை கொடுத்து குழந்தையின் தலையில் போட சொன்னான். இருவரும் அப்படியே செய்தார்கள். ஹேமா கிளம்பும்போது ராதிகா பிரசாத் அவளை மறுபடியும் வர சொல்லி வேண்டுகோள் விடுத்தார்கள். ஹேமா தன்னுடைய முகவரியை விஜயிடம் கொடுத்து அவனுடைய முகவரியை எழுதி கொண்டாள். கார் கிளம்பியது. சாலையில் நிறைய இடங்களில் எரிந்து போன கடைகள், கார்கள், ஆட்டோக்கள் தென்பட்டன. விஜய் டிரைவ் செய்து கொண்டிருந்தான். ஹேமா பக்கத்தில் அமர்ந்திருந்தாள். கை காயம் ஆறிய பிறகு கடிதம் எழுதுவீர்களா? ஹேமா கேட்டாள். அவன் பதில் எதுவும் சொல்லவில்லை. ராதிகாவும் பிரசாத்தும் என்னை மறுபடியும் வீட்டுக்கு வர சொல்லி அத்தனை தடவைகள் சொன்னார்கள். நீங்க பேச்சு வாக்கில் கூட என்னை உங்க ஊருக்கு வர சொல்லி ஒரு தடவை கூட சொல்லவில்லையே. அவன் மௌனமாயிருந்தான்.
வைசாக் வந்தால் எங்க வீட்டுக்கு கட்டாயம் வாங்க. எங்க அம்மா உங்களை பார்த்தால் ரொம்ப சந்தோஷப்படுவாள். அதற்கும் அவன் பதில் சொல்லவில்லை. அவன் மௌனமாய் இருப்பதை கவனித்த ஹேமா தலையை திருப்பி அவன் பக்கம் பார்த்தாள். ஆரோக்கியமாய் பக்கவாட்டில் தென்பட்ட அவன் முகம் ரொம்ப அழகாய் எதிராளியை கவர்ந்திழுப்பது போல் தென்பட்டது. அவன் முகத்தில் அழகை விட தனித்தன்மை கொடுத்த கம்பீரம் அதிகமாயிருந்தது. பொய்யாக கோபத்தை வரவழைத்து கொண்டு ஏதோ சொல்ல நினைத்த ஹேமா எதுவும் சொல்ல முடியாமல் நின்று விட்டாள். அவனை பார்க்கும்போது நட்புணர்வு ஏதோ தோன்றியது. அவனுடன் ஏதாவது பேச வேண்டும் என்பதை விட அவன் பேசினால் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் போல் இருந்தது. நீங்க அழைத்தாலும் அழைக்காவிட்டாலும் நான் உங்கள் வீட்டுக்கு வரப்போகிறேன் என்றாள். அவன் இதழ்கள் இறுக்கமாயிருந்தன. எதுக்காக என்று தெரியுமா? தெரியாது என்பது போல் தலையை அசைத்தான். ராதிகாவும் பிரசாத்தும் உங்க ஆனந்த் பற்றி நிறைய சொல்லி இருக்கிறார்கள். அந்த ஆனந்த் எப்படி இருப்பான் என்று பார்க்கணும். எனக்கு ரொம்ப துடிப்பா இருக்கிறது, ஹேமா சொன்னாள். விஜய் முகம் பிரசன்னமாயிருந்தது. நான் வந்து ஆனந்திடம் என்ன சொல்லப் போகிறேன் தெரியுமா? அவன் புன்முறுவலுடன் சாலையை பார்த்து கொண்டே டிரைவ் செய்து கொண்டிருந்தான். என்ன செய்ய போகிறேன் என்று சொல்லட்டுமா? இரட்டிப்பது போல கேட்டாள் ஹேமா. அவன் கேட்க தயாராக இருப்பது போல் பார்த்து கொண்டிருந்தான். மலக் பேட் நெருக்கிக் கொண்டிருந்தது. வீடு அருகில் வரப்போகிறது. இந்த பக்கம் பாருங்கோ, ஹேமா சொன்னாள். விஜய் திரும்பவில்லை. இந்த பக்கம் திரும்பி என்னை பாருங்க, ஹேமா பிடிவாதம் பிடிப்பது போல சொன்னாள். விஜய் தலையை திருப்பி ஹேமா பக்கம் பார்த்தான். ஹேமா தன்னுடைய பிடிவாதம் ஜெயித்ததற்கு புன்முறுவலுடன் பார்த்து கொண்டிருந்தாள். அவள் கண்கள் வெற்றியின் பெருமிதத்தில் மின்னிக் கொண்டிருந்தன. அந்த நிமிடம் அவள் முகம் ரொம்ப மனோகரமாயிருந்தது. விஜயினால் அவள் முகத்திலிருந்து பார்வையை விலக்கிக் கொள்ள முடியவில்லை. ஹேமாவும் அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். அவளுடைய பார்வையின் அடைப்பில் அவன் இதயம் சிறைப்பட்டு விட்டது போல் இருந்தது. ஒரு நிமிடம் ஹேமாவும் பேசவில்லை. பிறகு சுட்டு விரலை உயர்த்தி எச்சரிப்பது போல், ஆனந்திடம் நான் என்ன சொல்லப் போகிறேன் தெரியுமா என்றாள். சுய உணர்வு அற்றவனைப் போல் விஜய் அவளையே பார்த்து கொண்டிருந்தான். விஜய் என்றால் உன் ஒருவனுக்குத்தான் பிடிக்கும் என்று இல்லை. உன்னை விட அதிகமாய் அவனை விரும்புகிறவர்கள் உனக்கு போட்டியாக இருக்கிறார்கள் என்று சொல்வேன், ஹேமா சொல்லிக் கொண்டிருந்தாள். சைக்கிள் ஒன்று குறுக்கே வந்ததில் சட்டென்று பிரேக்கை போட்டான். கார் குலுக்கலுடன் நின்றது. சாதாரணமாக பேசிக் கொண்டிருந்த ஹேமா விஜயின் தோளில் இடித்து கொண்டாள். ஐம் சாரி, விஜய் சொன்னான். சாரி. எதிர்பாராமல் அவன் மீது இடித்ததற்கு ஹேமாவும் மன்னிப்பு கேட்டுக்கொண்டாள். விஜயின் தோளில் இடித்ததில் ஹேமாவின் பல் அழுத்தி கீழ் உதட்டில் காயம் ஏற்பட்டது. ரத்தம் வருகிறது. விஜய் சட்டை பையில் இருந்து கைக்குட்டையை எடுத்து கொடுத்தான். ஹேமா சரியாக உட்கார்ந்து கொண்டே கைக்குட்டையால் உதட்டின் மீது ஒற்றிக்கொண்டாள். வீடு வந்துவிட்டது. கார் வீட்டின் முன் நின்ற பிறகும் ஹேமா இறங்கவில்லை. இருவரும் ஒரு நிமிடம் மௌனமாயிருந்தார்கள். எனக்கு தெரியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க என்று. நான் கொஞ்சம் அதிகமாய் பேசிவிட்டேன் இல்லையா என்றாள் ஹேமா. அவன் மறுக்கவும் இல்லை, ஏற்கவும் இல்லை. அவன் மௌனமே பதில் தருவது போல் இருந்தது. அவன் முகத்தில் ஆழமான கம்பீரத்தை தவிர வேறு எந்த உணர்ச்சியும் இருக்கவில்லை. உள்ளே வாங்க என்றாள். அவன் அசையவில்லை. உள்ளே வாங்க. நான் எங்கே இருந்தேனோ, யாருடன் இருந்தேனோ சித்திக்கு தெரிந்தால் அவள் மனதுக்கு நிம்மதியாக இருக்கும். அவன் இறங்கி அவளை பின்தொடர்ந்து உள்ளே வந்தான். காலிங் பெல் சத்தம் கேட்டு கதவை திறந்த அம்மாள் ஹேமாவை பார்த்தது. வியப்பும் மகிழ்ச்சியும் ஒன்றாக சேர இரண்டு கைகளையும் நீட்டி அவளை அணைத்து கொண்டாள். ஹேமா, நீ எங்கே இருக்கிறாயோ, எப்படி இருக்கிறாயோ என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தேன். உன் அம்மா போன் செய்தாள். போனில் அவளால் சரியாக பேசக்கூட முடியவில்லை. ஒரே அழுகை. நான் நன்றாகத்தான் இருக்கிறேன் சித்தி, பாதுகாப்பாய்த்தான் இருந்தேன். இவர்தான் விஜய், என்னை காப்பாற்றியவர் என்று விஜயுடன் ராதிகா வீட்டுக்கு போன விவரங்களை சொன்னாள். ஹேமாவின் சித்தி விஜய்க்கு பல முறை நன்றியை தெரிவித்து விட்டாள். வேண்டாம் என்று மறுத்த போதும் காஃபி கலந்து எடுத்து வந்தாள்.
சாப்பிட்டு விட்டுத்தான் போக வேண்டும் என்று வற்புறுத்தினாள். விஜய் சற்று நேரம் கழித்து கிளம்பினான். ஹேமா அவனை வழி அனுப்புவதற்காக வாசல் வரை வந்தாள். இரவாகிவிட்டிருந்தது. மறுபடியும் நாம் சந்தித்துக் கொள்கிறோமோ? ஹேமா கேட்டாள். போக போன விஜய் நின்றான். ஒரு நிமிடம் கழித்து திரும்பினான். ஹேமா அவன் வாயிலிருந்து வரப்போகும் பதிலுக்காக ஆர்வத்துடன் காத்திருந்தாள். அவன் ஹேமாவின் முகத்தை ஆழமாய் பார்த்து கொண்டே, நாம் மறுபடியும் சந்தித்துக் கொள்ளப் போவதில்லை, தயக்கம் இல்லாமல் சொல்லிவிட்டு மளமளவென்று காரை நோக்கி நடந்து போனான். காரை ஸ்டார்ட் செய்துவிட்டு கிளம்பும் முன் தன்னையும் அறியாமல் திரும்பி பார்த்தான். ஹால் டியூப் லைட்டின் வெளிச்சம் வராண்டாவில் விழுந்து கொண்டிருந்தது. அந்த ஒளியில் ஹேமா கற்சிலையைப் போல அப்படியே நின்று கொண்டிருந்தாள். அவள் முகத்தில் தென்பட்ட உணர்ச்சிகள் அவனுக்கு புரிந்தன. இன்னதென்று புரியாத வேதனையை தாங்கிக் கொள்ள முயற்சி செய்வது போல் அவன் தாடை எலும்பு முறுக்கேறியது. மென்மையான கரம் ஒன்று நட்புடன் முன்னால் நீண்டு அவன் கையை பற்றி கொள்ள துடித்து கொண்டிருந்தது. அந்த கையை பற்றி கொள்ளும் நிலையில் அவன் இருக்கவில்லை. வாழ்க்கையில் அவனுக்கு அந்த சுதந்திரம் இல்லை. அதுதான் மனதை கல்லாக்கி கொண்டு அந்த நட்பை அலட்சியப்படுத்துவது போல நடந்து கொண்டான். இதுநாள் வரை அவன் தான் எடுத்த முடிவுகளை நினைத்து வேதனைப்பட்டது இல்லை. முதல் முறையாக அவன் மனம் கடிவாளம் அருந்த குதிரையைப் போல தடுமாறிக் கொண்டிருந்தது. ஹேமாவுடன் அவனுடைய அறிமுகம் ரொம்ப குறைவு. ஆனால் அவளுடன் இருந்த ஒவ்வொரு நிமிடமும் அவனுக்கு விலை மதிக்க முடியாத பொக்கிஷம் போல தோன்றியது. அந்த நினைவுகளை தன் இதயத்தில் பத்திரமாக பூட்டி பாதுகாக்க முயற்சித்து கொண்டிருந்தான். தன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு பெண்ணுக்கும் இடம் இருக்க முடியாது. இந்த விஷயம் அவனுக்கு முன்னாடியே புரிந்துவிட்டது. அவனுக்கு 18 வயது இருக்கும்போது கோவில் குருக்களின் மகள் சுமா அவனை விருப்பப்பட்டாள். ஆனந்த் விஷயத்தில் அவள் சண்டை போட்ட போதே அவன் இந்த முடிவுக்கு வந்துவிட்டான். ஆனந்துக்கும் தனக்கும் இருக்கும் நட்பு யாருக்கும் புரியாது. எல்லோரும் ஆனந்துக்காகத்தான் வாழ்க்கையை தாரை வார்த்து கொண்டிருப்பதாக நினைத்து கொள்கிறார்கள். தாய் இறந்த பிறகு தனியனாகிவிட்ட தன்னை மறுபடியும் உயிர்ப்பிக்க செய்தது ஆனந்தின் நட்புதான். சோர்ந்துவிட்ட தன் மனதுக்கு ஆறுதலாக இருந்தது ஆனந்தின் களங்கமற்ற நட்புதான். இது யாருக்கும் புரியாது. ஆனந்தை நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும் என்று சின்ன வயது முதல் விஜயிடம் சொல்லி வந்த தீட்சிதர் இன்று ஆனந்தை விட்டு தொலைவாக போய்விட வேண்டும் என்று மறைமுகமாக சொல்லி வருகிறார். ஆனந்துக்கு நல்லது நடக்கும் என்றால் அவனை விட்டு தொலைவாக போவதற்கு விஜய் தயாராகத்தான் இருந்தான். அது அவனுக்கு வேதனை தந்தாலும் ஆனந்துக்காக அதை பொறுத்து கொள்ளவும் தயாராக இருந்தான். ஆனால் விஜயின் பிரிவை தாங்கிக் கொள்ளும் நிலையில் ஆனந்த் இல்லை. அதிலும் ஆனந்தின் உடல் நலமும் கொஞ்சம் சுமார்தான். சின்ன வேதனை வந்தாலும் வேரறுந்த மரம் போல அப்படியே சாய்ந்து விடுவான். உயிருக்கு ஆபத்து ஏற்படும் நிலை சில சமயம் வந்திருக்கிறது. தான் அந்த வீட்டில் தங்கியிருப்பதில் தீட்சிதருக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை என்று விஜய்க்கு நன்றாகவே தெரியும். ஆனால் ஆனந்துக்குத்தான் இந்த விஷயம் புரியவில்லை. புரியும் விதமாக சொல்லிவிடலாம் என்றாலோ அடுத்த நிமிடம் ஆனந்த் தாத்தாவை கொல்லவும் தயங்க மாட்டான். விஜயின் தாடை எலும்பு மறுபடியும் முறுக்கேறியது. கத்தியின் முனையில் வாழ்ந்து கொண்டிருப்பவன் ஒரு பெண்ணை தன்னுடைய வாழ்க்கையில் எப்படி வரவேற்க முடியும்? இந்த கசப்பு உண்மையை புரிந்து கொண்டதால் தான் விஜய் ஹேமாவிடம் எந்த தயக்கமும் இல்லாமல் மறுபடியும் சந்திக்கப் போவதில்லை என்று சொல்லிவிட்டான். 3 நாட்களுக்கு பிறகு நகர வாழ்க்கை பழைய நிலைக்கு திரும்பியது. பிரசாத் வற்புறுத்தியதால் விஜய் தங்கிவிட்டான். மாம்பழ ஏற்றுமதி கான்ட்ராக்டும் சாதகமாய் முடிந்தது. ரொம்ப நல்ல டீல். இது மட்டும் நீடித்தால் இன்னும் 2 வருடங்களில் நீ வியாபாரத்தை மேலும் முன்னுக்கு கொண்டு வர முடியும் என்றான் பிரசாத். உணவு வேளை எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள். என்னுடைய சித்தியின் மகள் உமா BE முடித்து விட்டாள். விஜய்க்கு அவளை பார்க்கலாம் என்ற எண்ணம் எனக்கு, ராதிகா சொன்னாள். விஜய், நீ என்ன சொல்கிறாய்? வெறும் நட்புடன் இருந்த நம் பந்தத்தை உறவாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று
நானும் ராதிகாவும் விரும்புகிறோம். ராதிகாவின் சித்தப்பாவுக்கு செராமிக் டைல்ஸின் ஃபேக்டரி இருக்கிறது. மகன் வெளிநாட்டில் இருக்கிறான். இந்தியாவுக்கு வரமாட்டான். உமா பெயரிலேயே நிறைய சொத்து இருக்கிறது. சொந்தமாக வியாபாரம் செய்ய வேண்டும் என்றாலும் அவர் நிச்சயமாக கை கொடுப்பார். விஜய், உமா ரொம்ப அழகாகவும் இருப்பாள். படிப்பு இருக்கிறது. முக்கியமாக உங்க இருவருக்கும் ஜோடி பொருத்தம் நன்றாக இருக்கும். ஒரு தடவை உமாவை பார்த்துவிட்டு வரலாம். ராதிகா உற்சாகத்துடன் சொன்னாள். நான் திருமணம் செய்து கொள்ளப் போவதில்லை, விஜய் சொன்னான். நிஜமாகவா? ஏன்? ராதிகா கேட்டாள். நான் அப்படி முடிவு செய்திருக்கிறேன், விஜய் சொன்னான். அதாவது இப்போதைக்கு திருமணம் பற்றி பேச்சு எடுக்க வேண்டாம் என்று முடிவு செய்திருக்கிறாயா? பிரசாத் கேட்டான். திருமணமே செய்து கொள்ளப் போவதில்லை, நிதானமாக சாப்பிட்டு கொண்டே உணர்ச்சி அற்ற முகத்துடன் சொன்னான் விஜய். எதனால்? ராதிகா கேட்டாள். நான் சொல்கிறேன் ராதிகா, விஜய் திருமணம் செய்து கொள்ள மாட்டான். முதலில் ஆனந்துக்கு திருமணம் நடக்க வேண்டும். ஆனந்த் மனைவி மக்களுடன் சந்தோஷமாக இருப்பதை பார்த்த பிறகு விஜய் திருமணம் பற்றி யோசிப்பானோ என்னவோ. என்ன விஜய், நான் சொன்னது சரிதானே? அப்பொழுது கூட விஜய் திருமணம் பற்றி யோசிக்க மாட்டாதவனாக இருக்கும். ஏனென்றால் ஆனந்தின் குடும்பம் பெரிதாக ஆக விஜயின் பொறுப்புகளும் அதிகரிக்கும். அப்போ நம்மை போன்ற நண்பர்களை கூட விஜய் பொருட்படுத்த மாட்டான். திடீரென்ற உரையாடல் சீரியஸாக மாறிவிட்டது. பிரசாத் முகத்தில் வேதனை வெளிப்படையாக தெரிந்தது. விஜய், சில சமயம் நான் முட்டாள்தனமாக யோசிக்கிறேன். உன் சுபாவம் தெரிந்த பிறகும் தேவையில்லாத அறிவுரைகளை வழங்க முற்படுவேன். இதுவரையில் ஆனந்த் உனக்காக எதையாவது விட்டு கொடுத்திருக்கிறானா? நீயாக இருந்தால் அவனுக்காக எதையும் துறக்க தயாராக இருக்கிறாய். எங்களை போன்ற நண்பர்களையும் விலக்கி வைத்து விடுகிறாய். உண்மையை சொல்லு. சுரேஷ் ஆனந்தை விமர்சிப்பது போல் பேசினானே என்றுதானே அவனுடைய நட்புக்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டாய். நான் உன்னுடைய நண்பன் விஜய். எங்கள் எல்லோரையும் போல் நீ சுகமாக சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று விரும்புகிறேன். எதற்காக இந்த பலவீனம்? ஆனந்திடம் உனக்கு இவ்வளவு கமிட்மெண்ட் ஏன்? விஜய் சாப்பிட்டு முடித்து விட்டான். நாப்கின்னால் உதடுகளை ஒற்றிக்கொண்டான். அவன் முகம் சீரியஸாக இருந்தது. நிமிர்ந்து உட்கார்ந்து கொண்டான். ராதிகா நிலைமையை உணர்ந்து கொண்டாள். நிறுத்திக் கொள்ளுங்கள் என்பது போல கணவரின் கை மீது மெதுவாக தட்டினாள். விஜய், நாங்கள் சொல்வது உன்னுடைய நலனை வேண்டித்தான், வேறு விதமாக நினைத்து கொள்ளாதே, ராதிகா சொன்னாள். எனக்கு தெரியும். விஜய் நாற்காலியில் இருந்து எழுந்து கொண்டே சொன்னான். ஐ ஹேட் தட் ஃபெலோ ஆனந்த். அவன் போனால் தவிர உனக்கு விடிவு காலம் வராது, பிரசாந்த் சொன்னான். போக போன விஜய் சரையில் என்று திரும்பினான். அவன் கண்களில் கோபம் கணகணவென்று அக்னியைப் போல ஜொலித்து கொண்டிருந்தது. விஜய் பிரசாத்தை கை நீட்டி அடித்துவிடப் போகிறான் என்று ராதிகா பயந்து விட்டாள். சட்டென்று எழுந்து வந்து விஜயின் கையை பற்றி கொண்டாள். சாரி விஜய், ரியலி வெரி சாரி. பிரசாத் பற்றி உனக்கு தெரியாதா? முன்பின் யோசிக்காமல் மனதில் பட்டதை வெளியில் சொல்லி விடுவார் என்று மன்னிப்பு கேட்டுக்கொண்டாள். கணவன் பக்கம் திரும்பி, என்ன பேசுகிறோம் என்று புரிந்துதான் பேசுகிறீர்களா? ஒரு நண்பனுக்கு விருப்பமான நபரை பற்றி இப்படித்தான் பேசுவார்களா? உங்களுக்கு ஆனந்த் என்றால் பொறாமை. விஜய் ஆனந்திடம் பழகும் அளவுக்கு நெருக்கமாக நட்புடன் உங்களுடன் பழகவில்லை என்று போட்டி மனப்பான்மை. ஷட் அப்! பிரசாத் கத்திக்கொண்டே எழுந்தான். எனக்கு எனக்கு பொறாமையா? மனைவியின் அருகில் வந்தான். நண்பர்கள் என்றால் நல்லது கெட்டது எதுவாக இருந்தாலும் வெளிப்படையாக சொல்லும் துணிச்சல் இருக்க வேண்டும். அது நம்முடைய கடமை. விஜய் என்ன நினைத்து கொண்டால் எனக்கென்ன? இத்தனை வருடங்களாய் அவனுடன் பழகி இருக்கிறோம். ஒரு நாளாவது அவன் சந்தோஷமாய் தனக்காக வாழ்ந்திருக்கிறானா? ஆனந்துக்காக எத்தனை விஷயங்களை ஒதுக்கி இருக்கிறான் தெரியுமா? ஆனந்துடன் அவனுடைய நட்பு ஆழமானதாகவே இருக்கட்டும். ஆனந்த் அவனுடைய உயிருக்கும் மேலானவனாகவே இருக்கலாம். ஆனால் அதற்கும் ஒரு எல்லை இருக்கிறது. தன்னுடைய வாழ்க்கையை பணயமாக்க வேண்டிய அவசியம்தான் என்ன? அந்த நீலம் ஃபேக்டரிகள் அவற்றுக்காக அவ்வளவு கஷ்டப்பட்டு உழைப்பானே? விஜய் ஆவேசமாக மூச்சு விட்டு கொண்டிருந்தான். வீட்டை விட்டு வெளியேறப் போனான். ராதிகா அவன் கையை பலமாக பற்றி கொண்டாள். அதற்குள் குழந்தை தூக்கத்திலிருந்து எழுந்து அழத் தொடங்கினாள். பிரசாத் போய் குழந்தையை தூக்கி கொண்டான்.
குழந்தை பிறந்தபோது விஜய் செய்த உதவி நினைவுக்கு வந்ததும் பிரசாத்தின் ஆவேசம் குறைந்தது. ராதிகா குழந்தை மீது சத்தியம் செய்து விஜயை போகாமல் தடுத்து விட்டாள். விஜய் நாற்காலியில் சிலையாய் உட்கார்ந்திருந்தான். பிரசாத் குழந்தையை தூக்கி கொண்டு விஜய் அருகில் வந்தான். அவன் முகத்தில் பச்சாதாபம் தெரிந்தது. சாரி விஜய், ஆவேசம் வந்தால் என்னால் வார்த்தைகளை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியாது என்று உனக்கு தெரியும். நீ என்னுடைய நண்பன். நீ நன்றாக வாழ வேண்டும் என்று விரும்புகிறேன். அதைவிட எனக்கு வேறு எண்ணம் எதுவும் இல்லை. விஜய் பேசவில்லை. உனக்கு எடுத்து சொல்லும் அதிகாரம் எனக்கு இருக்கு என்று நினைத்ததால் அப்படி பேசினேன். ஆனந்த் விஷயத்தில் விமர்சனம் செய்யும் அதிகாரம் யாருக்கும் இல்லை என்றான் விஜய். கத்தியைப் போல் கூர்மையாக இருந்த அந்த பதில் பிரசாத்தின் மனதை காயப்படுத்தி விட்டதென்று அவன் முகமே பறைசாற்றியது. ஓகே ஓகே, இனி ஒரு நாளும் இந்த பேச்சை எடுக்க மாட்டேன், சரிதானா? பிரசாத் சொன்னான். அதற்குள் போன் மணி ஒலித்தது. ராதிகா போனை எடுத்தாள். உடனே கணவரை அழைத்து, காவல் நிலையத்திலிருந்து பிரதீப் உங்களிடம் பேச வேண்டுமா என்றாள். பிரசாத் ரிசீவரை எடுத்துக்கொண்டான். மறுமுனையில் இருந்து சொல்லப்பட்ட செய்தியை கேட்டதும் அவன் முகம் மலர்ந்தது. நிஜமாகவா? ரொம்ப சந்தோஷம் பிரதீப். நாங்கள் இப்பொழுதே கிளம்பி வருகிறோம். ஆமாம், அந்த பெண்ணின் பெயர் ஹேமா. டாக்டராக இருக்கிறாள். அவளுடைய மெடிக்கல் சான்றிதழ்கள், சில நகைகள், விலை உயர்ந்த புடவைகள் அந்த பெட்டியில் இருந்தன. உடனே வருகிறோம். நீ அங்கேதான் இருப்பாய் இல்லையா? ரிசீவரை வைத்துவிட்டு விஜய் பக்கம் திரும்பினான். விஜய், உன்னுடைய பிரீஃப் கேஸும் ஹேமாவின் சூட்கேஸும் கிடைத்து விட்டதாம். பிரதீப்பிடம் சொல்லியிருந்தேன். நீ நினைத்தது உண்மையாகிவிட்டது. டாக்ஸிக்காரன் தான் அவற்றை எடுத்திருக்கிறான். 2 அடிகளை கொடுத்ததும் உண்மையை சொல்லிவிட்டான். காவல் நிலையத்திற்கு வந்து பொருட்களை அடையாளம் சொல்லி எடுத்து போக சொல்கிறான். அப்பாடா, காணாமல் போன பொருட்கள் திரும்ப கிடைத்தது விசேஷம்தான். ராதிகா மகிழ்ச்சியுடன் சொன்னாள். பிரதீப் இந்த கேஸில் கவனம் எடுத்துக்கொண்டதால் இவ்வளவு சீக்கிரமாய் விவகாரம் முடிந்தது. வா விஜய், போகலாம் என்றான் பிரசாத். கிளம்ப போனவன் நின்று, ஹேமாவுக்கு தகவல் தெரிவிக்க வேண்டுமே, ஊரில் இருக்கிறாளோ போய்விட்டாளோ என்றான். ஊரில்தான் இருக்கிறாள், ராதிகா சொன்னாள். அப்போ போன் செய்துவிடு. ராதிகா போன் செய்த போது ஹேமாவின் சித்தி எடுத்தாள். ஹேமா ஏதோ வேலையாய் வெளியில் போயிருக்கிறாள். அரை மணியில் திரும்பவாள். அவள் வந்ததும் உனக்கு போன் செய்ய சொல்கிறேன் என்று சொன்னாள் அந்த அம்மாள். விஜய் பிரசாத் கிளம்பி கொண்டிருந்தார்கள். மறுபடியும் போன் வந்தது. ராதிகா போனை எடுத்து கணவரை அழைத்து, உங்களுக்குத்தான் சக்கரவர்த்தி கூப்பிடுகிறார் என்றாள். பிரசாத் போன் எடுத்து பேசினான். ரிசீவரை வைத்துவிட்டு, விஜய், சக்கரவர்த்தியுடன் அர்ஜென்ட்டாக ஏர்போர்ட் போக வேண்டும். காவல் நிலையத்திற்கு உன்னுடன் வர முடியாது. போகும்போது என்னை சுதர்சனம் வீட்டில் இறக்கிவிடு என்றான். விஜய் காவல் நிலையத்திற்கு சென்றபோது பிரதீப் இருந்தான். பிரீஃப் கேஸில் இருந்த தஸ்தாவேஜுக்கள், பணம் பற்றிய விவரங்களை விஜய் சொன்னான். தஸ்தாவேஜுக்கள் எல்லாம் சரியாக இருந்தன. பணம் மட்டும் 1000 ரூபாய் குறைந்திருந்தது. டாக்ஸிக்காரன் ஹேமாவின் நகைகளை 4000க்கு அடகு வைத்திருந்தான். நகைகளை மீட்க பிரதீப், விஜய் டாக்ஸிக்காரனையும் அழைத்து சென்றார்கள். விஜய் மார்வாடியிடம் பணத்தை கொடுத்துவிட்டு நகைகளை மீட்டான். சர்டிபிகேட்களை பார்த்துக்கொள், எல்லாம் சரியாக இருக்கில்லையா? பிரதீப் கேட்டான். ஹேமா ஜெனரல் பிசிஷியன், எல்லாம் மருத்துவ படிப்புக்கு சம்பந்தப்பட்ட சான்றிதழ்கள், 2-3 ஆஸ்பத்திரிகளில் வேலை பார்த்ததற்கான சர்டிபிகேட்டுகள். இருவரும் காவல் நிலையத்திற்கு திரும்பி வந்தார்கள். விஜய் தன்னுடைய பொருட்களை பெற்று கொண்டதற்கு அத்தாட்சியாக கையெழுத்திட்டான். விஜய்க்காக சாட்சி கையெழுத்து போட்டவர்களையே ஹேமாவுக்கு சம்பந்தப்பட்ட பேப்பர்களிலேயும் கையெழுத்து போட செய்தான். அந்த பெண்ணும் சில பேப்பர்களில் கையெழுத்து போட வேண்டியிருக்கும், பிரதீப் சொன்னான். ராதிகா போன் செய்து தகவலை தெரிவித்து விட்டாள். கட்டாயம் அவள் வருவாள். விஜய் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே, எக்ஸ்கியூஸ் மீ, வாசலில் குரல் கேட்டது. பிரதீப் தலையை உயர்த்தி பார்த்தான். மிஸ்டர் பிரதீப் என்பது? அந்த குரலை கேட்டதும் விஜய் திரும்பி பார்த்தான். ஹேமாவும் விஜயை பார்த்தாள். ஆனால் அடுத்த நிமிடம் அறிமுகம் இல்லாதவனை பார்த்தது போல பார்த்துவிட்டு பார்வையை திருப்பிக் கொண்டாள். ராதிகா போன் செய்து சொன்னாள், என்னுடைய சூட்கேஸ் கிடைத்து விட்டது என்று பிரசாத் சொன்னாராம். என் பெயர் ஹேமா. வாசலிலேயே நின்று கொண்டு சொன்னாள்.
வாங்க வாங்க, விஜயும் நானும் இப்பொழுதுதான் உங்களை பற்றி பேசிக் கொண்டிருந்தோம், பிரதீப் சொன்னான். பிரதீப் ஹேமாவை உட்கார சொல்லிவிட்டு சூட்கேஸில் இருந்த பொருட்களின் விவரங்களை கேட்டான். ஹேமா சொன்னாள், எல்லா பொருட்களும் சரியாக இருக்கு. உங்க பட்டுப்புடவைகள் மட்டும் காணோம். நகைகளை அடகு வைத்திருந்தான். விஜய் பணம் கொடுத்து உங்கள் நகைகளை மீட்டு விட்டான். விஜய்க்கு நீங்க 4000 தர வேண்டியிருக்கும். 40,000 நஷ்டமாக வேண்டிய இடத்தில் 4000 மட்டும்தான் போச்சு என்று திருப்திப்பட்டு கொள்ள வேண்டியதுதான் என்றான் பிரதீப். ஹேமா சர்டிபிகேட்டுகளை சரி பார்த்துவிட்டு அவற்றை மார்போடு அணைத்து கொண்டாள். ஓ காட், இவைதான் எனக்கு முக்கியம் என்றாள். சர்டிபிகேட்கள் தொலைந்து போனால் டூப்ளிகேட் வாங்கிக் கொள்ளலாம் தான். இருந்தாலும் ஒரிஜினல் சர்டிபிகேட்ஸ் தொலைந்து போனால் மனதிற்கு கஷ்டமாக இருக்கும் இல்லையா? சென்டிமெண்ட் என்றாள். புரிந்து கொண்டது போல் பிரதீப் புன்முறுவல் செய்தான். 1/4 மணி நேரம் கழித்து ஹேமா பிரதீப்புக்கு நன்றியை தெரிவித்துவிட்டு எழுந்து கொண்டாள். பிரசாத் ரிப்போர்ட் கொடுத்து, நீங்களும் முயற்சி செய்ததில் கைவிட்டு போன பொருள் மறுபடியும் கிடைத்து விட்டது, தேங்க் காட் என்றாள். போக போனவள் ஒரு நிமிடம் நின்றாள். கழுத்தில் இருந்த செயினை எடுத்து விஜய்க்கு எதிரே மேஜை மீது வைத்தாள். தற்பொழுது என்னிடம் பணம் அவ்வளவு இல்லை. உங்கள் பணத்தை கொடுத்துவிட்டு பிறகு இதை எடுத்துக்கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு வேகமாய் அந்த இடத்தை விட்டு போய்விட்டாள். ஹேமா காவல் நிலையத்தில் இருந்த 1/2 மணி நேரமும் விஜய் பக்கம் பார்க்கவில்லை. ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. விஜயும் அவள் பக்கம் பார்க்கவில்லை. 10 நிமிடங்கள் கழித்து விஜய் பிரதீப்பிடம் விடை பெற்று கொண்டு பிரீஃப் கேஸை எடுத்துக்கொண்டு வெளியே வந்தான். அவன் காரில் வரும்போது சற்று தூரத்தில் சாலையோரத்தில் ஹேமா சூட்கேஸை கையில் பிடித்து கொண்டு நின்றிருந்தாள். ஆட்டோவுக்காக கையை நீட்டினாள். ஆட்டோ ஒன்று அவள் அருகில் வந்து நின்றது. தான் போக வேண்டிய இடத்தை சொல்லி இருக்க வேண்டும். ஆட்டோக்காரன் மறுத்துவிட்டு போய்விட்டான். ஹேமா ஆட்டோவை பார்த்து காத்து கொண்டிருந்தாள். விஜய் காரின் வேகத்தை குறைத்தான். புருவங்களை உயர்த்தி ஒரு நிமிடம் யோசித்தான். பிறகு மெதுவாக காரை ஹேமாவின் அருகில் கொண்டு போய் நிறுத்தினான். ஹேமா அவனை பார்த்தாள். ஆனால் புன்னகை செய்யவில்லை, பேசவும் இல்லை. புதியவனை பார்ப்பது போல அலட்சியமாய் முகத்தை திருப்பிக் கொண்டு ஆட்டோவுக்காக பார்க்க தொடங்கினாள். விஜய் கார் கதவை திறந்து, வாங்க, டிராப் செய்கிறேன் என்றான். நோ தேங்க்ஸ், அவன் பக்கம் பார்க்காமலேயே சொன்னாள் ஹேமா. இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.